அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நலமா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கனவில் வந்த வாராகி அம்மன் பஞ்சமி திதியை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி அதனால முருகருக்கும் நான் வச்சிலே தீபம் ஏற்றுவேன். இந்த ரெண்டு இது இல்லாம நவராத்திரி இன்னைக்கு 6ஆம் நாள். இன்னைக்கு நவராத்திரி விளக்கு நான் நல்லபடியா ஏற்றிட்டேன். அதற்குரிய கோலமும் நான் போட்டுட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார்ல நான் நவராத்திரி விளக்கு ஏற்றிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி வாராகி அம்மன் பூஜையை நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டுத்தனமா 2 வருஷம் பண்ணேன். ரொம்ப அவங்க போய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 2 வருஷமா ரொம்ப சீரியஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்கள்ட்ட என்கிட்ட பணம் இல்ல சிலை இல்லாதப்ப நான் அகல் விளக்குல தான் வச்சு பண்ணியிருந்தேன். இவங்களோட அருள் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேத்து பஞ்சமி திதிங்கிறதே நான் மறந்துட்டேன். உண்மையை சொல்ல போனா கொலு நவராத்திரி அப்படின்னு கோவிலுக்கு போனனால நான் வீட்டுல பஞ்சமிங்கிறதே மறந்துட்டேன். போன மாசம் நான் கோவிலுக்கே தனியா போயிருந்தேன். அந்த தனி கோவில் அவங்களுக்குன்னு சன்னதி நான் திருவாசி பக்கத்துல ஒரு கோவில் சொல்லியிருந்தேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி வாராகி அம்மன் பிளேலிஸ்டும் என்கிட்ட நான் வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன வாராகி பூஜை பத்தி தெளிவா அதுல பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா போன மாசம் நான் கோவிலுக்கு போனேன் குடும்பத்தோட. ஆனா இந்த மாசம் நான் மறந்துட்டேன். ஆனா அவங்க என்னைய மறக்காம எனக்கு தரிசனத்தை காட்டினாங்க. அந்த விஷயத்தான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி முருகனோட மகிமையை பத்தி சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு சஷ்டி வேதம் அதை பத்தியும் சொல்ல போறேன். அவருக்கு எப்படி நான் பூஜை பண்ணேங்கிறதையும் காட்டியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அதே மாதிரி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் பஞ்சமி திதிங்கிறதே மறந்துட்டேன் அப்படிங்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட அனுகிரகம், அதாவது கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்குங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அது என்ன விஷயம், எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நான் வீட்டுல பூஜை பண்ணல. அதனால அவருக்கும் அபிஷேகம் பண்ணேன். அதே மாதிரி நேத்து பஞ்சமி திதி. அதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற தம்ப்நெயிலே சொல்லியிருப்பேன். போன மாசம் பஞ்சமிக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். தனி சன்னதியில இருக்க வாராகி அம்மன் கோவிலுக்கு, திருவாசி பக்கத்துல இருக்க கோவிலுக்கு நான் போனேன். ஆனா இந்த மாசம் நான் பஞ்சமிங்கிறதே மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில 8 மணியோட பஞ்சமி திதி முடிஞ்சிருச்சு. இத நான் மறந்தது எப்படி எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. நீ ஏன் எனக்கு பூஜை பண்ணல, சரி நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாராகி அம்பாள் எனக்கு தரிசனம் காமிச்சாங்க. அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். யாருக்கா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதை கேட்கும் போது மற்றவங்களுக்கும் கடவுள் மேல இருக்க நம்பிக்கை அதிகமாகுமே தவிர குறையாது. இந்த வாராகி அம்மனை பத்தி சொல்லணும்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வாராகி அப்படிங்கிற பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா அதை பாருங்க. இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதிங்கிறத நான் மறந்தனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ தான் மனுஷி அதனால மறந்துட்ட, ஆனா நான் கடவுள் இல்லையா, உன்னைய நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேத்து நைட்டு, அதாவது விடிய காலையில ஒரு 3 மணி அந்த மாதிரி சமயத்துல எனக்கு காட்சி கொடுத்தாங்க. எப்படின்னா கனவுல தான். நாங்க எல்லாருமே கோவிலுக்கு போற மாதிரி, அதாவது கோவிலுக்குன்னு போகல, ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறோம். அப்ப பஸ் ஸ்டாப்ல ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க ஒரு அம்பாள் இருக்காங்கம்மா, அவங்கள பாத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த சொன்ன அம்மா வாராகி அம்மான்னு சொல்லல, ஒரு அம்பாள் இருக்காங்க பாத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அங்க வாராகி அம்பாள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீல கலர் புடவையில நல்ல சிரிச்ச முகத்தோட நகை நிறைய போட்டுட்டு நல்லா எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே கனவுலே பாத்தீங்கன்னா கண்ணு கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட அனுகிரகம் நமக்கு இருக்கு. வாராகி அம்மனை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க, இது வீட்டுல வச்ச சண்டை வரும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கொடுத்தது இந்த அம்பாள் தான். எனக்கு ஏதாவது பிரச்சனை, என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க இருக்காங்க, இவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது இந்த கடவுள் தான் எனக்கு. அதாவது நாகமணி தேவி அம்மா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத என்ன கடவுள் நம்பிக்கையா வர வச்சாங்க.
இவங்க ஒருத்தங்க இருக்கனால ராஜேஸ்வரி தாயாருக்கே படைத்தளபதியா இருந்தவங்க இவங்க. அப்படிப்பட்ட இவங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்மளை வந்து யாரும் நெருங்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்தது இவங்க தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா இவங்க போட்டோவை டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஒட்டி வச்சு வாடகை வீட்டுல இருக்கும் போது நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க விக்கிரகம் வந்து வாங்கி, அவங்க படம் வாங்கி நான் வந்து பூஜை பண்ற அளவுக்கு எனக்கு வந்து அவங்க அவங்க வந்து என் மேல அன்பு வச்சிருக்காங்க. ஒரு கடவுளுக்கு நம்ம பூஜை பண்றோம்னா நம்ம வந்து அந்த கடவுளை பிடிச்சோங்கிறத விட நம்மளுக்கு அந்த நம்மளை வந்து அந்த கடவுளுக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிறதா உண்மை. ஏன் பூஜை பண்ணல, ஏன் மறந்த அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு வந்து யாரோ வந்து என் கன்னத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க சிரிச்ச முகத்தோட தான் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஆனா வந்து நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து சஷ்டியும் வரனால செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அதே மாதிரி வாராகி அம்மன் சிலைக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன். விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணி நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். நவராத்திரியும் வந்து பாத்தீங்கன்னா கோலம் வந்து மாத்திட்டு இன்னைக்கு வந்து என்ன கோலம் அப்படிங்கிறதையும் வந்து நான் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து பாத்துக்கோங்க. அந்த கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு அந்த அகல் மகாலட்சுமி தாயாருக்கும் இன்னைக்கு வந்து அகல் தீபம் வந்து ஏத்தியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி இலையில வந்து நான் வந்து தீபம் ஏற்றுவேன் எப்பவுமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி முடிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அம்பாள் வந்து என்னைய பார்க்க வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யாம இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச தீபம், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பானகம் இதை ரெடி பண்ணி நான் வந்து இன்னைக்கு 12 மணிக்கு வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி முருகருக்கு வந்து வெற்றிலை தீபமும் வந்து நான் வந்து ஏத்திட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு கடவுளை மறந்து பூஜை பண்ண தவறுனாலும் நம்மளை வந்து அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நீ சில பேர் கிண்டல் கூட பண்ணலாம். ஆனா வந்து ஆத்மார்த்தமா சொல்றேன், இது வந்து மாதிரி எனக்கு ஒரு டைம் 2 டைம் இல்ல, நிறைய டைம் நடந்திருக்கு. மாதவிடாய் காலத்துல நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னு முதற்கொண்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனுஷ ரூபத்திலேயோ, யாராவது ஒரு குழந்தை ரூபத்திலேயோ, ஏதாவது ஒரு வயசான உலகத்திலோ நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஏதாவது கவலையில இருந்தா எனக்கு கனவு மூலமா வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. என் கனவுல வாராகி அம்மன் மட்டும் இல்லைங்க, நாகமணி அம்மன் வந்திருக்காங்க, முருகர் வந்திருக்காங்க, விநாயகர் வந்திருக்காங்க, பெருமாள். நான் திருப்பதி ஏழுமலைனா இது வரைக்கும் நேர்ல போய் பார்த்ததே இல்லை. அந்த வருத்தம் எனக்கு இருந்ததும் இல்லை. ஏன்னா பெருமாளோட வந்து என் மனசுல வந்து அவர் என்னைக்குமே இருக்காரு. இந்த கோவிலுக்கு நான் போகல அப்படின்னு நான் என்னைக்கும் வருத்தப்படவே மாட்டேன். அந்த கோவிலுக்கு போக வேண்டிய நேரம் வரும்போது நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கான நேரம் நமக்கு வரல. அதுவும் நம்மளை வந்து கூப்பிட்டு அவங்க நம்ம கூப்பிடும் போது நம்மளை நல்ல நிலைமையில உயர்த்துறதுக்காக தான் கூப்பிடுவாங்க. இப்ப நேரம் சரியில்லை, கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி நானே வந்து எடுத்துக்குவேன். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி தாயாரோட எனக்கு வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்ல வந்து நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம யாரை அதிகமா நினைக்கிறோமோ, யாரை வந்து பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ அவங்கதான் நம்ம எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் வந்து இருப்பாங்க. என் எண்ணம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பம், என் ஆன்மீகம், என்னோட கடவுள், எனக்கு கடவுளுக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணணும், ஆடி மாசம் வந்தா எப்படி அலங்காரம் பண்ணணும், இந்த புரட்டாசி வந்தா எப்படி விரதம் இருக்கணும், இதெல்லாம் பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கணவர் வந்து நல்லா இருக்கணும், நான் வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான் எனக்கு இருக்கு. அது வந்து சுயநலம் தான் நான் சொல்லணும். அதனாலதான் வந்து எனக்கு ஆன்மீகத்துல வந்து அதிகமாயிடுச்சு. யாரெல்லாம் வந்து ரொம்ப சாமி கும்பிடுறாங்களோ அவங்களாம் சுயநலவாதியும் கூட நினைச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம யாரு வந்து குடியையும் கெடுக்கல, யாரும் வந்து நல்லா இருக்கக்கூட நினைக்கல. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு கிண்டல் பண்ணாலும் சரி, என்னைய சாமியார்னு சொல்லுவாங்க சில பேர், சுத்தி இருக்கவங்களே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பூசாரி ஐடியா, சாமியார் ஐடியான்னு. அதை பத்திலாம் நான் கவலையே பட்ட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்குது. ஏன்னா என்னைய பார்க்க வந்து அந்த அம்பாலே வந்து கனவுல வந்து தோன்றி காட்சி தராங்க. இன்னமும் அந்த கனவு வந்து எனக்கு மறக்கவே இல்லை. எந்த கனவா நமக்கு மறக்காம இருக்கோ அது வந்து சீக்கிரமா நடக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா வந்து அம்பாள் நம்ம வீட்டுல இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆனா வந்து அம்பாள் வந்து எனக்கு இப்படி தரிசனம் தருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட வாராகி அம்மன் வந்து 3வது தடவை என் கனவுல வந்து வந்திருக்காங்க. இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த வாராகி அம்மன் பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதத்துல நான் வந்து வெற்றிலை தீபம் ஏத்தி, வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி இலையில வந்து தீபம் ஏத்தி, அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு அந்த கோலம் போட்டு, அதுக்கு மேல மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த விளக்கு வந்து நவராத்திரி விளக்கம் ஏத்திட்டேன், குலதெய்வ விளக்கும் ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் கலசத்துல இருக்க தீபத்துக்கும் வந்து கலச தீபமும் ஏத்திட்டேன், விநாயகருக்கும் ஏத்திட்டேன். எல்லா தீபமும் நல்லபடியா ஏத்தி என்னுடைய நன்றியை வந்து நான் வந்து அம்பாளுக்கும், அந்த முருகருக்கும், அந்த விநாயகருக்கும், அந்த குலதெய்வத்துக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து நான் செலுத்திட்டேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, என்னைக்கா இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி முருகருடைய 108 போற்றிகளும் இன்னைக்கு சொல்லிட்டேன்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கும் போறோம். அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் முடிஞ்சா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். முடிஞ்சா ஷார்ட்ஸ்ல கூட போடுறேன், நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எல்லாருமே வந்து ஓட் பண்ணிருக்கீங்க அதிகமா பர்சன்டேஜ். நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். அதுல 3 கேள்வி கேட்டிருந்தேன். அதுல வந்து நீங்க குபேர பூஜை தான் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ள அப்படியே அப்லோட் பண்றேன். கண்டிப்பா என் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எனக்கு வந்து எப்பவுமே கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.